பழைய சீவரம்ன்றது வந்து வாலாஜாபாத்லேருந்து ஒரு 6-7 கிலோமீட்டர் இருக்கும்னு நினைக்கிறேன். 6-7 கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது, செங்கல்பட்டு போகிற ரோட்டில். இங்கே வந்து ஒரு லக்ஷ்மி நரசிம்மர் கோயில் இருக்குது. அத்திரி முனிவருக்கு வந்து காட்சி கொடுத்ததா லக்ஷ்மி நரசிம்மர் ஐதீகம். மேற்கு நோக்கி பெருமாள் இருக்கார், கிழக்கு நோக்கி அத்திரி முனிவர் தவம் பண்ணுறார், மேற்கு நோக்கி பெருமாள் இருக்கிறார். அப்படியேவா அது வந்துட்டு லக்ஷ்மி மடியில் இருக்கிறதுனால நரசிம்மர் சாந்த ரூபியாக இருக்கார். இந்த பழைய சீவரத்தோட இன்னொரு முக்கியத்துவம் என்னென்னா, காஞ்சிபுரத்தில் இப்போ இருக்கிற ப்ரெசண்ட்டாக இருக்கிற வரதராஜ பெருமாள் மூலவர் முதல்ல இருந்தது வந்துட்டு இந்த மண்டபத்துள்ள தான். இந்த மண்டபத்துள்ள தான் முதல்ல இருந்தார். இவனுங்க முஸ்லீம்க படையெடுப்பின் போது வந்து காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் வந்து பின்னப்படுத்திட்டு இருக்கிறாங்க அத்திவரதரை. அதுக்கப்புறம் தான் வந்து அவர் குளத்தை உள்ள வச்சு 40 வருஷத்துக்கு ஒரு வாட்டி வெளியே எடுத்துகிட்டு வந்து இது பண்ணுறது. அந்த காலத்தில் வந்து புதுசாக சிலை செஞ்சு வைக்கிறத விட பழசு எங்கேயாவது இருந்தால் எடுத்துகிட்டு வந்து வைக்கலான்னுட்டு இங்கே பழைய சீவரத்தில் வந்து ஆனந்த தெளிவா அந்த மண்டபத்துள்ள இருந்த பெருமாளை தான் எடுத்துகிட்டு போய் மூலவராக பிரதிஷ்டை பண்ணி இன்றைக்கி வரைக்கும் வழிபட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. இது இந்த நிகழ்ச்சியை வந்து நினைவு கூறுறதுக்காக வருஷத்தில் ஒரு நாள் காஞ்சிபுரம் வரதராஜர் உற்சவர் வந்து இங்கே வருவார். நிகழ்ச்சியை நினைவுபடுத்தணுன்றதுக்காக இங்கேருந்து மூலவர் அங்கே போனாருன்றதை நினைவுபடுத்த. அது எந்த நாள்னா பொங்கலுக்கு மறுநாள் மாட்டுப்பொங்கல் அன்றைக்கி வருவாங்க போல். அது இந்த வருஷம் இன்னும் ஒரு நாள் தள்ளி வருவாங்க, மறுநாள் காணும் பொங்கல் அன்றைக்கி வராருன்னு சொல்லிட்டு கோயில் பட்டர் சொன்னார். ரொம்ப விசேஷமான ஸ்தலம். லக்ஷ்மி நரசிம்மர் சாந்த ஸ்வரூபியாக இருக்கிறார். நிறைய மக்கள் வந்து ஏதோ வேண்டுதல்லாம் நிறைவேற்றிக்கிற மாதிரி தெரியுது. முதல் முறையாக வந்திருக்கும். ஸோ இந்த மண்டபத்தில் தான் வந்து வரதர் இருந்தாருன்றதால முக்கியத்துவம் வாய்ந்த ஸ்தலம். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா பாலாற்றின் கரையில் லக்ஷ்மி நரசிம்மர் சந்நிதி, ஒரு சின்ன குன்று மேலே வரதராஜ பெருமாள் இருந்த இடம். பாலாற்றுக்கிட்ட போய் பார்த்தீங்கன்னா ஒரு பாலம் ஒன்று தெரியும். இந்த பாலத்தை கடந்து அந்த பக்கம் போனால் திருமுக்கூடல்னு ஒரு இடம் இருக்கான். பிரசன்ன வெங்கடேச பெருமாள் கோயில் இருக்குன்னு பட்டர் சொன்னார். அடுத்ததாக அதை போய் பார்க்கலான்ட்டு ஒரு முடிவில் இருக்கும். இந்த வழியாக தான் படி ஏறி வரணும். இந்த படியை அப்படியே ஃபோக்கஸ் பண்ணுங்கள். இந்த இடம் எங்கே இருக்குது? இதான் பழைய சீவரம் வாலாஜாபாத்லேருந்து ஒரு 6-7 கிலோமீட்டர் தொலைவு இருக்கும். சென்னையிலேருந்து எத்தனை கிலோமீட்டர் இருக்கும்? சென்னையிலேருந்து கரெக்டாக உத்தேசமாக சொல்ல தெரியல. நம்ம வீட்டிலேருந்து வேணால் சொல்லலாம் 30, ஒரு 40 கிலோமீட்டர் இருக்குமா சென்னையிலேருந்து? நம்ம வீட்டிலேருந்து 40 இருக்கும். சென்னையிலேருந்து வந்து செங்கல்பட்டு வழியாக வந்தால் எவ்வளோ வரும்னு தெரியும். ஒரு 10-15 கிலோமீட்டர். செங்கல்பட்டுலேருந்து காஞ்சிபுரம் போகிற மார்க்கம். சரி, செங்கல்பட்டுலேருந்து காஞ்சிபுரம் போகிற மார்க்கம். அங்கே வந்து பழைய சீவரம். நம்ம வந்தது வந்து மணிவாக்கத்துலேருந்து வந்தோம். அங்கே வந்து வாலாஜாபாத்லேருந்து செங்கல்பட்டுக்கு போகிற வழி. இந்த படி வழியாக தான் வந்தது. இந்த கோவிலேருந்து இந்த படி வழியாக மேலே ஏறி வந்து மண்டபம். சரி, ஓகேவா? ஓகே, பதிவுக்கு ரொம்ப நன்றி. அடடா.